ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ இனி வாரம் யாராலையும் அவ்வளோவா பேசப்படாத டாபிக்ஸை பற்றி பேசலாங்கிற ஒரு ஐடியாவில் இன்னைக்கு எந்த டாபிக் உங்கள் எல்லாருக்காகவும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் ஃபால்ஸ் இன் அண்டார்டிகா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட்ரன். இதை என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் நமக்கு ஆளில் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வாரம் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்காகவும் வந்து சேரும். உடனுக்குடனா நீங்களும் வீடியோ பார்த்துடலாம் ஃப்ரீ டைமில். ஸோ அப்படி உங்கள் அறிவையும் வளர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புரோக்கன் மிஸ்டரிஸ் தி பிளட் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளட் ஃபால்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேலர் கிளேஷியர், விக்டோரியா லேண்ட், ஈஸ்ட் அண்டார்டிகாவில் இந்த பிளட் ஃபால்ஸ் வந்து இருக்குது. ரத்த வீழ்ச்சி வந்து இருக்குது. நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், ரத்த வீழ்ச்சிங்கிறியே, அதுக்கு என்ன ஒரிஜினலாகவே அதில் இருந்து ரத்தம் வருதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சொல்கிறேன். ஆக்சுவலாக அது எதனால் ரத்த வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த கிளேஷியர்ஸ்க்கு இருந்து வெளிவர தண்ணி வந்து ரெட் கலர் பிளட்டு மாதிரியான ஒரு கலரில் வெளியே வரும். அதை பார்த்ததுனால பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. எதனால் அதுக்கு வந்து பிளட்டு மாதிரியான கலர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிளேஷியர்ஸில் இருக்கிற அயன் ஆக்சைடு வந்து இந்த தண்ணி, அதாவது ஹைப்பர் சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பியோர் சலைன் வாட்டரா என்ன தெரில, இல்லை சால்ட் வந்து அதில் அதிகமாக இருக்குமோ என்னவோ, அப்பேற்பட்ட ஹைப்பர் சலைன் வாட்டர் கூட இந்த அயன் ஆக்சைடு வந்து கண்டாமினேட் ஆகிடுது. அதனால் அது வெளியே வரும்போது பிளட்டு மாதிரியான ஒரு கலரில் வருது. ஸோ டேலர் கிளேஷியர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டேலர் அப்படிங்கிற பேர் அதுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1911 அதாவது 1911ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியன் ஜியாலஜிஸ்டான தாமஸ் கிரிஃபித் டெய்லர் அப்படிங்கிறவரும் அவரோட குரூப்பும் இந்த அண்டார்டிகாவுக்கு ஒரு ரிசர்ச்சுக்கு வராங்க. அப்படி வந்தவங்க இப்படி ஒரு இடத்த பார்க்குறாங்க. இந்த இடத்துல இருந்து ரத்தமாக வர மாதிரியே ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க போய் பக்கத்தில் போய் பார்த்ததுனும், ஒருவேளை இது வந்து ரெட் ஆல்கே இந்த தண்ணியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்கேல மொத்தமாக த்ரீ டைப்ஸ் இருக்குது. க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே. ஸோ இந்த மூணுத்துக்கும் 3 விதமான கலர்ஸ் இருக்குது. க்ரீன் ஆல்கேவுக்கு க்ரீனும், ப்ரௌன் ஆல்கேவுக்கு ப்ரௌனும், ரெட் ஆல்கேவுக்கு ரெட்டும் இருக்குது. ஸோ மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இது ரெட் ஆல்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க இதை உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க. பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரிசர்ச் வந்து இதுக்கு நடந்துகிட்டே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, தாமஸ் கிரிஃபித் டெய்லர், இந்த டேலரோட குரூப்பு இவர் ஹெட்டு அப்படிங்கிறதுனால இந்த டேலர் கிளேஷியர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அவர் கண்டுபிடிச்சதுனால. ஸோ போக போக ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அது எதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் நடக்குது. இதில் ஒரு சில குறிப்பிட்ட பாக்டீரியாஸ், ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அந்த ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாஸ் வந்து மெட்டபாலைஸ் பண்ணிடுது. அதாவது சல்ஃபேட்டையும் ஃபெர்ரிக் அயானையும் மெட்டபாலைஸ் பண்ணிடுது. சல்ஃபேட்னா SO4, ஃபெர்ரிக் அயான்ஸ்னா Fe+, நினைக்கிறேன். அதாவது அதோட அயானோட அயான்ஸையும் சல்ஃபேட்டையும் மெட்டபாலைஸ் பண்ணி அயன் ஆக்சைடாக மாற்றிடுது. மெட்டபாலிசம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுட்டை வந்து ஒரு எனர்ஜி காம்போனண்ட்டாக மாற்றுறது தான் மெட்டபாலிசம். ஸோ அப்படி இந்த ஆட்டோட்ராபிக் பாக்டீரியாஸ் மாற்றி இந்த அயன் சல்ஃபேட், அதாவது அயன் ஆக்சைடை வந்து வெளியிடும்போது அந்த ஹைப்பர் சலைன் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகி கண்டாமினேட் ஆகி இந்த பிளட்டு வந்து, அந்த வாட்டர் வந்து பிளட்டு கலரில் அப்படியே வெளியே வருது. இதை பார்த்தவங்க தான் இதுக்கு பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலும் இது நிறைய பேருக்கு
ஏன் எனக்கே கூட இந்த கண்டென்ட் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கண்டென்ட் தேடும் போது தான் இப்படி எனக்கே தெரிஞ்சு. ஸோ எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ யாராவது அண்டார்டிகா பக்கம் போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டை போடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பொது அறிவை எல்லோரும் பார்த்துக்கோங்கப்பா. இப்போ இந்த கண்டென்ட் தேடுற வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கும் சுத்தமாக தெரியாது. கண்டென்ட் தேடும்போது தான் எனக்கும் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிச்சு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.